கோட்டை குடிச்சு போடுறான் அம்மா. ஐயோ 65 ரூபாய் போயிடுச்சு. இது வேற நடக்குதாங்க. இந்த குடிச்சு சொன்னாங்க கூட பரவாயில்ல. நான் யார் தெரியுமா? நான் வீட்டு கட்டி விளையாடுறேன் சாமா. கல்யாணத்துக்கு வரதா கரமாந்தத்துக்கு வரதா பூதேவி கல்யாணம் பொண்ணு அப்படித்தான் வருவாங்க. பொண்ணு குஞ்சு பாத்துலே வெட்கத்தால் தலை குடிஞ்சு இருக்கறாயா மருமக. அம்மா குஞ்சுனே வந்துமா. ஏய் கொண்டு வா. நம்ம நம்ம அஸ்திக்கிற தாலியார. கண்ணா. ஏய் தாலி எடுத்து குடுமா. கண்ணா. ஐயர்லாம் தேவல. நாங்களே மாலை கொடுக்கிறோம். இந்த மாலை மாத்தி உன் மனைவியாக ஏத்துக்கொள்ளப்பா. பெண்கள் பொங்கமிட்டோடு 16 செல்வங்களை பெற்று பெருமாளும் வாழ வேண்டும் என்று எங்கள் மனதார வாழ்த்துறோமா. வாழ்க மனம். நீ 16 பெற்று அதுல 10 செத்து நல்ல வாக்கிய வரதா எல்லாரும் வாக்கியமா. கணவனுக்கு கட்டுப்பட்டவளாக வாழ. கண்டிப்பாகம்மா. அம்மா கல்யாணம் பண்ணிக்கிட்டு போறேன். நீ நல்லா தாலி ஏத்துல வந்துரு. டேய் டேய் தாலி சொல்ற தப்பு கிடையாது. 3ஆம் மாசம் தாலி பிச்சு கொடுக்கறாங்கல்ல. அது 3 நாள்லயே. சீக்கிரமா குடிச்சா நல்லது. எல்லாத்துலயும் பாத்து பத்திரம். பால் ஏத்துமா யானில மாட்டி வை. அப்பா ஒதுவும். 24 மணி நேரம். மாப்பிள்ளை விட்டுடாதே. பாத்து பத்திரமா. எப்படியோ இந்த திருமணம் நல்லா முடிஞ்சு போச்சு. திருமணம் ஆன உடனே நீங்க எங்க பார்த்தாவும் காசிக்கு போய் டைம் ஆயி போச்சு எனக்கு. போயிட்டு வா. ஆகற போடுங்க. டேய் நம்ம திருமணம் முடிஞ்சு முதல்ல விருப்பமில்லை திருமணம். இவள் முகத்தை பார்ப்பதற்கு சகிக்கிறதா? என்னுடைய மீன்பிடிய தங்கச்சியை இவளை எல்லாம் திருமணம் செய்து கொண்டு என்னத்தான் செய்ய போகிறேன் தெரியவில்லை. என் மீன்பிடியை மணந்து கொண்டு இல்லறத்தில் நல்லறம் காணலாம் என்று மனதிலே அவளை கோட்டை கட்டி வைத்திருந்தேன். சதிகாரி சண்டாளி நாடோடி நயவஞ்சகி எங்கிருந்து வந்தாலும் தெரியவில்லை. என் கோட்டையெல்லாம் கருத்தி இப்படி மகள் கோட்டையாக மாற்றி விட்டால் வரட்டும் பார்க்கலாம். என்ன பால் இவ்வளவு சூடா இருக்குது? எப்படி குடிப்பது இது? அத்தா பால் சூடாக இருந்தால் தான் பிடிக்கும் மாமே உங்களுக்கு. யார் சொன்னது? அம்மா தாங்க சொன்னாங்க. யாரு? அம்மா தாங்க. அவங்களுக்கு என்ன கொடுப்போம்? எப்படியாவது ஒருத்தர் நல்லவன் போல் நாடகமாடி இவள் அணிந்திருக்கும் நகையெல்லாம் பறித்து சென்று என்னுடைய மீன்பிடிக்கு கொடுத்து என் மீன்பிடி அலங்கரித்து
என் மீன்பிடி அழகு பார்க்க வேண்டும். இப்போது நல்லவன் போல் நாடகம் ஆடுகிறேன். பறிக்கிற நகைகளை எடுத்து சென்று என் மீன்பிடி அலங்கரிக்கிறேன். ஆமா, இங்கதான் வேலை உனக்கு. திரும்ப நடக்குதா? வேற நடக்குதா? டேய், முதலில் என்றால் கணவனும் மனைவியும் தன்னந்தனிமை என பேசுவார்கள், ஆசையாக அரவணைப்பில் இருப்பார்கள். ஆமாங்க. இங்கெல்லாம் வரலாமா? ஐயா, நீங்க தான் பால் வேணாம்னு சொன்னீங்க, அதான் நான் குடிச்சிட்டேன். நான் வேணாம்னு சொன்னது நீ எங்க இருந்து கேட்ட? ஜன்னல் ஒட்டி கேட்டுங்க. ஜன்னல் ஓர நிக்கலாமா? நிக்கலாமா? ஜன்னல் ஓரமும் பாத்ரூம் இங்க வா. இந்த முதல் வேலையிலே என் முகத்தை பார்க்கும்போது எப்படி இருக்கு தெரியுமா? அதிகாலையிலே அந்த கதிரவனுக்காக காத்துக் கொண்டிருக்கக்கூடிய அறந்த செந்தாமரை போலவே இருக்கிறதுடைய முகம். உன் அழகை சொல்ல வார்த்தைகள் கிடையாது. மழையில் இருந்து ஆற்று வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடோடி வருகிறது. உன் அழகை சொல்ல கடலை கொள்ளி ஓரத்திலே, கடலை கொள்ளி ஓரத்திலே இன்னைக்கு கடப்புறா ரெண்டு நிக்கு. அந்த கடப்புறா அந்த கடப்புறா கலங்குது நீ இன்னைக்கு கலங்குதம்மா என் மனசு. அந்த கடலை அந்த கடலை அந்த கடலை கொள்ளை ஓரத்திலே இன்னைக்கு கடப்புறா ரெண்டு நிக்கு. கடப்புறா கலங்குது நீ, கடப்புறா கலங்குது நீ, கலங்குதம்மா என் மனசு இன்னைக்கு கலங்குதம்மா என் மனசு. சோடிப்புறா ரெண்டு நிக்கி. அந்த சோடிப்புறா அந்த சோடிப்புறா சோந்தனி இன்னைக்கு சோறுதம்மா என் மனசு. அந்த சோழி அந்த சோழி அந்த சோழி கொள்ளை ஓரத்திலே இன்னைக்கு சோடிப்புறா ரெண்டு நிக்கி. சோடிப்புறா சோந்தனி அந்த சோடிப்புறா சோந்தனி சோறுதம்மா என் மனசு இன்னைக்கு சோறுதம்மா என் மனசு. வண்ண வண்ணே சீசாவிலே, வண்ண வண்ணே சீசாவிலே நான் வாங்கி வச்சு ஓட்ட போட்டு அது வச்சோனேடா, அவ வச்சோனதா வைக்கலையோ இந்த வர்ண மோகே நெத்தியிலே. அந்த வண்ணே அந்த வண்ணே அந்த வண்ணே வண்ண சீசாவிலே நான் வாங்கி வச்சு ஓட்ட போட்டு வச்சோனதா வைக்கலையோ, நானும் வச்சோனதா வைக்கலையோ வர்ண மோக நெத்தியிலே, இந்த வர்ண மோக நெத்தியிலே. சின்ன சின்ன சீசாவிலே, சின்ன சின்ன சீசாவிலே நான் சேர்த்து வச்சு சிக்கனா ஒட்டி அது சேர்ந்து சொத்தா, அது சேர்ந்து சொத்தா சீரலையோ இந்த செவத்த புள்ளே நெத்தியிலே. அந்த சின்ன அந்த சின்ன அந்த சின்ன சின்ன சீசாவிலே நான் சேர்த்து வச்சு சிக்கனா ஒட்டி சேர்ந்து சொத்தா சீரலையோ, அது சேர்ந்து சொத்தா சீரலையோ செவத்த புள்ளே நெத்தியிலே, இந்த செவத்த புள்ளே நெத்தியிலே. கண்ணே மலரு உனக்காக உனக்காக சந்தையிலே மீன் வாங்கி செய்யாறு, சந்தையிலே மீன் வாங்கி நான் சலசலனே குழம்பு வச்சு அதை கொத்தமல்லி அதுல கொத்தமல்லி பத்தலனே இன்னைக்கு குத்துராண்டி கும்மாங்குச்சி. அந்த சந்தி அந்த சந்தி அந்த சந்தையில மீன் வாங்கி நான் சலசலன்னு குழம்பு வச்சு கொத்தமல்லி பத்தலனே அந்த கொத்தமல்லி பத்தலனே குத்துராண்டி கும்மாங்குச்சி இன்னைக்கு குத்துராண்டி கும்மாங்குச்சி.
கண்ணே அத்தா இருந்தாலும் இந்த இரவு வேளையிலே உன் முகமும் அழகாகத்தான் இருக்கிறது. அப்படியா? ஆனால் உன் அழகை எல்லாம் ஒன்று கெடுக்கிறது தெரியுமா? அத்தா நீங்கள் பேசுகின்ற வார்த்தை ஒன்றுமே புரியவில்லையே. நான் சொல்லுகிறேன், இது அணிந்திருக்கிற பத்து அணிகலன்கள் ஆமாங்க. அனைத்துமே பழமையாக இருக்கிறது. அப்படியா? கொஞ்சம் அமைதியா அன்பந்த தலைவராம் ஆற்றல் மிக்க ஒருவராம் அம்பேத்கர் புகழை பாடுவோம். நம் இனங்களே அவர் வழியே நாமும் செல்லுவோம். நம் இனங்களே அவர் வழியே நாமும் செல்லுவோம். அவரேதான் டாக்டர் என்றால் அம்பேத்கரி. அன்பான தலைவரா மாற்றம் மிக்க ஒருவரா அம்பேத்கர் புகழை பாடுவோம். பட்டப்படிப்பு படித்தவர் அம்பேத்கர், ஒரு பதவி போதும் இல்லாதவர் நம்ம தலைவர். அவரேதான் டாக்டர் என்றால் அம்பேத்கரி. அன்பான தலைவரா மாற்றம் மிக்க ஒருவரா அம்பேத்கர் புகழை பாடுவோம். நம் இனங்களே அவர் வழியே நாமும் செல்லுவோம். நம் இனங்களே அவர் வழியே நாமும் செல்லுவோம். ஜெய் பீம். கண்ணே, இருந்தாலும் இந்த நகைகள் அனைத்துமே பழமையாக இருக்கிறது. அப்படியா? அதையெல்லாம் கழட்டி என்னிடத்திலே கொடுத்தால் நான் புதுப்பித்துக் கொண்டு வந்து எனக்கு சொல்லுகிறேன். அத்தா ஏன் தெரியுமா? சொல்லுங்க அத்தா. அது அனைத்துமே உன் அழகையே கெடுக்கிறது. அத்தா எனக்காக, அதாவது உங்க அம்மா தாங்க கொடுத்தாங்க பாசத்தோட இந்த அனைத்தரைகளும் போட்டுக்க சொல்லி. அம்மா கொடுத்தனால தான் அது பழசா இருக்குது. அப்படியா? அம்மா போய் எடுத்திருந்தா புதுசா எடுத்திருப்போம்ல. அப்படியா அத்தா? அதனால அத்தா நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் அது சரியாகத்தான் இருக்கும். அப்படியே அனைத்து நகைகளும் கழிச்சு உங்களை இடத்துல தெரிஞ்சிருவாங்க. கழட்டு. கண்ணே, மலரே, முத்து மணி மாலை உன்னை தொட்டு தொட்டு தாலாட்டி. முத்து மணி மாலை உன்னை தொட்டு தொட்டு தாலாட்ட. முத்து மணி மாலை உன்னை தொட்டு தொட்டு தாலாட்டி. செக்கத்திலே தீலி உன்னை விட்டு விட்டு போராடி. உள்ளத்திலே நீதானே உத்தமி உண்டீராணி. இது நந்தவன பூராணி ஒரு சந்தனமும் நீராணி. இது நந்தவன பூராணி ஒரு சந்தனமும் நீராணி. முத்துமணி மாலை உன்னை தொட்டு தொட்டு தாலாட்டி. காரி பூவன்
நல்ல முறையிலே உறங்க வைத்து விட்டேன். எனக்காக காத்துக் கொண்டிருப்பாள் என் ஆசை காதலி, அன்பு காதலி மீன்விழி. இப்போது சென்று இந்த நகைகள் எல்லாம் என் மீன்விழிக்கு சூடி என் மீன்விழி அழகு பார்க்க வேண்டும். மீனே என்ன இது? என் அருகாமல் இருந்த என் கணவரை காணவில்லையே. ஒருவேளை நகைகள் அனைத்தும் புதுப்பிக்க சென்றிருப்பாரோ? அத்தான் வரவருக்கு அரண்மனையிலே மனதார நினைத்துக் கொண்டு காத்துக் கொண்டு